அம்மா இப்போ வந்து நம்மள மாதிரி ஆளுங்களில் டிப்ரெஷன் வந்து பார்த்தோம். இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து டிப்ரெஷன்னா எப்படின்னு பார்ப்போம். ப்ரெக்னென்சியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் இருக்குல்ல, அதாவது டெலிவரி முடிஞ்சு இல்லைனா வந்து டெலிவரி முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் வரும். முதல்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி 3 கண்டிஷன் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸில் வந்து என்னென்னா, அது வந்து 3லேருந்து 5 நாள் டெலிவரியிலேருந்து ஆரம்பிக்கும். இதோட ஆன்செட் அதாவது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு பொறுத்து வந்து கொஞ்சம் தான் சொல்ல முடியும். மெயினாக சிம்டம்ஸ் வச்சு தான் வந்து இது 3த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸில் வந்து அவங்க சோகமாக இருப்பாங்க, அழுதுகிட்டே வந்து இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் வந்து என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி சோகமாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, ப்ளஸ் டிப்ரெஷன் சிம்டம்ஸ்லாம் சொன்னல, அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பிடிக்கும், இப்போ வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கும், அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சூசைட் பண்ணிக்கிற தாட்ஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. மெயினாக வந்து சூசைடல் தாட்ஸ் வந்து இருந்தாலே டிப்ரெஷன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்கிறல, அதில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் பேசுறது கேட்கும், அலுசினேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டெல்யூஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது எனக்கு பிறந்த குழந்தையே இல்லை, இது என் குழந்தையே கிடையாது, என் குழந்தை செத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்த்து சரி பண்ணிடுவோம். சூப்பர்.